Hello friends, get to know say get with 5 phrasal verbs. ஸோ இன்னைக்கு கெட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கெட் அப். டு ரைஸ் ஃப்ரம் பெட். அதாவது ஒரு பெட்ல இருந்து எழுந்திருக்கிறத நம்ம கெட் அப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி கெட் அப் at 6 a.m. I usually get up at 6 a.m. நெக்ஸ்ட் ஒன், கெட் along. அதாவது கெட் along with. டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன், அந்த பாண்டை சொல்கிறதுக்கு கெட் அலாங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ கெட் அலாங் வெல் வித் மை கோவர்க்கர்ஸ். நான் என்னோட சக ஊழியர்களோட நல்ல ஒரு பாண்டில் இருக்கேன். தேர்ட் ஒன், கெட் ஓவர். டு ரெக்கவர் ஃப்ரம் சம்திங். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து விடுபடுதல், அதாவது சரியாகி வர்றது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், இட் டுக் மீ அ வீக் டு கெட் ஓவர் த ஃப்ளூ. நான் காய்ச்சல்லேருந்து சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அதை சொல்கிறதுக்கு கெட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கெட் பை. டு மேனேஜ் ஆர் சர்வைவ். கெட் பை டு மேனேஜ் ஆர் சர்வைவ். அதாவது ஒரு விஷயத்தை சமாளித்து வாழ்கிறது அப்படின்றத கெட் பை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் ஏர்ன் மச் பட் ஐ கெட் பை. நான் அதிகமாக சம்பாதிக்கலை, ஆனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். தட் இஸ் கெட் பை. நெக்ஸ்ட் ஒன், கெட் பேக். டு ரிட்டர்ன். I'll get back to you soon. அதாவது நான் உங்களுக்கு திரும்ப தந்துடுவேன், இல்லை நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்கிறத கெட் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் ping us on Instagram Speaky Free and subscribe, comment and share our YouTube channel Speaky Free. Thank you.